வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு வாழ்க்கை மலர்களை சுவாமிஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, அறிஞர்களின் வழிமுறைகள் அப்படின்ற ஒரு அறிஞர் அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் உணர்ந்தவங்க. அந்த அனுபவ அறிவு தான் மற்றவங்களுக்கு ஒரு வழி பாடமாக நமக்கு அமையுது. அப்போ நம்மளோட அனுபவ அறிவு மற்றவங்களுக்கு ஒரு வழியாக காட்டக்கூடிய தன்மையாக இருக்குது. அது எப்படி வரும்ன்றதை தான் சுவாமிஜி அழகாக சொல்றாரு. எண்ணத்தையும் உடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தி அறிஞர்கள் பல வழிமுறைகளை கண்டு அதை மக்களிடம் பழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதை பழக்கத்துக்கு வந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா பிற்காலத்தில் அப்பப்போ தோன்றிய அறிஞர்கள் மேலும் மேலும் அந்த ஒழுங்குமுறையை திருத்தி அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற போல மாற்றி உலகில் மக்கள் வாழும் தேவைகளுக்கு வெப்பத்தட்ப நிலை விளைபொருட்கள் அப்பப்போ அவங்களுக்கு பெற்று வந்த அறிஞர்களின் வளர்ச்சி, அறிவின் வளர்ச்சி, இவைகளுக்கு ஏற்ப அறிஞர்கள் மக்களை பண்படுத்த வகுத்த நெறிமுறைகள் தான். காலத்திற்கு காலம் எப்படி இருக்குங்க, வித்தியாசப்படுகிறது. ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அனுபவ அறிவு தான், ஒவ்வொருத்தரோட அனுபவ அறிவு தான் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டு முறையாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே சொன்ன அந்த அனுபவ அறிவோட, அறிஞர்கள் சொன்ன அனுபவ அறிவோட தன்னோட அனுபவ அறிவு சேர்த்து அதுக்கு பின்னாடி வந்தவங்க தன்னோட அனுபவத்தை சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்தின் கட்டாயம் மகான்களின் தோற்றம் அப்படின்வாங்க. அதுபோல் அரசியலாகட்டும், விஞ்ஞானமாகட்டும், இல்லை மதவாதிகளாகட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக தான், நெறியை போதிப்பதற்காக தான் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடல் இயக்க தேவைகள், அறிவின் இயல்பு, இயற்கை அமைப்பு, இன்ப துன்ப உணர்ச்சிகள் அனைத்தும் அறிந்தே அவர்கள் வாழ்க்கையை போதித்து வந்தார்கள். அப்போ மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ப துன்பம்னா என்ன, அதை கடந்து நம்ம எப்படி வரணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்கவுங்க உடல் இயக்க தேவைக்கேற்ற போது தான் வந்தாங்க. பெரும்பாலான மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் மனோதத்துவ கலையிலாகட்டும் இல்லை விஞ்ஞான கலையிலையும் தேர்ச்சி பெற்ற பின், பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனோதத்துவத்திலையும் விஞ்ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற பிறகு மனிதர்களின் அறியாமையால் கொண்டிருக்கும் கற்பனைகள் அனைத்தையும் நீக்கி அனைவரையும் அன்போடும் பண்போடும் அறத்தோடும் வாழ அக்காலத்துக்கு சமீபத்தில் வருகிறது. அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோ எளிமையாக அன்பர்கள் வாழ்க்கை என்பது பிறப்பரிய கிடைப்பது பெரிய விஷயம். அப்போ கிடைச்ச வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா அனுபவித்து முன்னோர்கள் கண்ட அந்த அனுபவ அறிவோட தான் அறிவை சேர்த்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக வாழணுன்றது தான் அவங்களோட அந்த பண்படுத்துவதற்காக தான் மிக மிக அவசியமாகிறது. அப்போ 6ஆம் நிலையில் இயங்கும் அறிவுக்கு, அந்த 6வது நிலையில் இருக்கக்கூடிய அறிவுக்கு இயற்கை தத்துவத்தை அறிந்து கொண்டே போகும் விஞ்ஞான ஆராய்ச்சியும் தெய்வ வணக்கமும் அப்படின்ற வணக்கம் என்ற முறையிலும் தான் அமைதியை கொடுப்பவை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தெய்வ வணக்கம் அப்படின்ற விதத்தை தான் பக்தி மார்க்கத்தின் மூலமாக தான் அன்பர்களுக்கு ஞானத்தை போதிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உலகெங்கு இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்களை அவங்க பரவி எல்லாருக்குள்ளேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ விஞ்ஞானபூர்வமான அறிவின் வளர்ச்சி வேகம் அதிகரித்து வரும் இந்நாளில். ஆனால் விஞ்ஞானம் என்ன பண்ணுதுங்க, வேகமாக வந்துச்சு. கற்காலம் முதல் கம்ப்யூட்டர் காலம் வரைன்னு சொன்னாங்க பாருங்க. இப்போ கம்ப்யூட்டர் காலம் வந்துருச்சு, இன்னும் என்ன காலம் வரும்னு தெரியல. அப்போ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க. ஆனால் புரிய வைக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறவங்க அமெரிக்காவில் பார்க்குறாங்க, அமெரிக்காவில் இருக்கவங்க இங்கே இருக்கவங்க பார்க்குறாங்க அப்படின்னா பூமிக்கு இந்த ஆண்டையும் பூமிக்கு அந்த பக்கம் இருக்கவங்களும் எப்படி ஒரு கலந்து ஆலோசனை பண்ணுறாங்க. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ புரியும் போது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த தத்துவங்கள் மாறி இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள்லாம் விட்டுட்டு எது நமக்கு நல்லதோ, சமுதாயத்துக்கும் சரி தனி மனிதர் அமைதிக்கும் சரி எது நல்லதாக இருக்கிறதோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொல்லுவாங்க அன்னப்பறவை போல் அப்படின்வாங்க பாருங்கள். அந்த அன்னப்பறவை போல் பாலில் தண்ணி கலந்தால் கூட அன்னப்பறவை பால் மட்டும் குடிக்குமா, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதுபோல் நம்ம நல்லவர்களோட அந்த அனுபவத்தோட அவங்க ஏதாவது தவறாக யாராவது அதில் கலந்துருந்தாலும்
நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு மீதியை நம்ம அடியோடு விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்களோட தடங்களை நோக்கி நாம் பயணத்தை மேற்கொள்ளலாம். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர்களின் வழிமுறைகள் பார்த்திங்கன்னா அவங்களோட அனுபவ அறிவு, நம்மளோட அனுபவ அறிவோட சுவாமிஜி தான் சொல்கிறார், சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாக சிந்தித்தே தெளிவாய் நீன்னு இருப்பாருங்க. அதுபோல் அந்த தெளிவான நிலையில் நம்ம மனதை வைத்து கொண்டோம் அப்படின்னா இன்ப துன்பத்தை கலந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கு இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அனுபவம் உள்ளவர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.